ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எப்பொழுதுமே என்னிடம் நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பாய். சாய் என்னை எப்பொழுது காப்பாற்றப் போகிறாய்? சாய் என்னை எப்பொழுது வாழ்க்கையில் கரை சேர்க்கப் போகிறாய்? நான் ஒரு யாருமே துணை இல்லாத ஒரு பெண்ணாக, ஒரு குழந்தையாக நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். மற்றவர்களுக்கு வேண்டுமானால் நான் பெரிய மனுஷியாக இருக்கலாம். ஆனால் நான் உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பிள்ளை. எனக்கு வாழ்க்கையில் எப்படி என்ன செய்வது என்று ஒன்றுமே தெரியவில்லை. நீதானே எனக்கு நல்வழி காட்ட வேண்டும். நீதானே எனக்கு அனைத்து விஷயத்திலேயும் உதவ வேண்டும், தைரியத்தை கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நேராக நின்று போராடுவதற்கும் மற்றவர்கள் நேராக இருப்பதற்கும் நீதானே எனக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருக்க வேண்டும் என்பதை நீதானே எனக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருக்க வேண்டும் என்பதை சாய் நீதானே உதவி செய்ய வேண்டும் என்பது. தங்கமே, இத்தனை விஷயங்கள் உன்னுடைய மனதுக்குள் ஆழமாக புதைந்து கொண்டு இருக்கிறது. இந்த உதவிகளை எல்லாம் நீ வெளியில் இருக்கும் மனிதர்களிடம் சிறிய அளவு கூட கேட்பது கூட கிடையாது. எல்லா விஷயத்தையும் இந்த சாயை நம்பியே ஒவ்வொரு கட்டத்தையும் எடுத்து வைக்கிறாய். உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய கனவுகள், உன்னுடைய லட்சியங்கள் அனைத்துமே எனக்கு தெரிந்த ஒன்றுதான். உன்னுடைய ஆசைகளை நான் எப்பொழுதும் சொல்லியிருக்கிறேன். மற்றவர்களுக்காக விட்டுவிடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இருக்க போவது நீ மட்டும்தான். மற்றவர்கள் யாருமே கிடையாது. மற்றவர்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலையும் உதவி செய்வார்கள், எல்லா விதத்திலும் நமக்காக நிற்பார்கள் கடைசி வரைக்கும் என்பது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீதான் உனக்கு எல்லாமே செய்து கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு முறையும் நான் சொல்லியிருக்கிறேன். அதையும் நீ எப்பொழுதும் என்ன செய்வாய்? சரி சாயி, சரி சாயி, சரி சாயி என்று கேட்டுவிட்டு அடுத்தது போய் என்ன செய்வாய்? திரும்பவும் ஏதாவது ஒரு தவறுகளை செய்வாய். உன்னுடைய ஆசைகளை விட்டு விடுவாய். நான் மட்டும் உனக்கு சொல்றேன், தயவு செய்து ஆசைகளை எப்பொழுதும் விட்டு விடாதீர்கள். ஆசைகள் எப்பொழுதும் வாழ்க்கையில் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு ஆசைப்படுற, அந்த ஆசையை நான் நடத்தி வச்சுட்டேன். அதுக்கு பிறகு என்ன செய்வ? நீயே சொல்லு பார்ப்போம். அடுத்து ஆசைப்படுவ, அடுத்த விஷயம் நடக்கணும், அடுத்த விஷயம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அப்போ வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஆசைகளானது இருந்து கொண்டேதான் இருக்கும். எந்த ஒரு நிமிஷத்திலேயும் ஆசைகளானது முடியவே முடியாது. அதனால நீ ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும். காலம் முழுக்க உனக்காக நீ வாழ போற. எது நல்லது, எது கெட்டது, எந்த விஷயம் செய்யலாம், எந்த விஷயம் செய்யக்கூடாது என்று எல்லாமே உனக்கு தெரியும். தெரியாதது என்பது எதுவும் அல்ல. இத்தனை வயது ஆகி விட்டது. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்னென்ன விஷயத்தை எல்லாம் செய்கிறார்கள் என்று உனக்கு தெரியும். எந்த இடத்தில் எப்படி நடக்கணும், எந்த விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் என்பது அனைத்துமே உனக்கு தெரியும். அதனால் எந்த ஒரு நிலையிலும் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். சிரித்து சந்தோஷமாக இருக்கிற வழியை மட்டும் பார். அதே நேரத்தில் ஒரு உறவையோ இல்லை ஒரு பொருளையோ இன்னொருவர்கள் வேண்டாம் என்றால் அதை நீ 100 முறை யோசித்து விட்டு உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் சொல்வது சரியா, நீ எடுத்திருக்கும் முடிவு சரியா என்று யோசித்து முடிவிடு. யாரும் உன்னுடைய வாழ்க்கையை கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட இருந்து பார்க்க போவது கிடையாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒருவனுடைய வாழ்க்கையில் யாருமே கூட இருந்து பார்க்க போவது கிடையாது. அவரவர்கள் அந்தந்த நேரத்திற்கு நிற்பார்கள், அந்தந்த நேரத்திற்கு போய்விடுவார்கள். கடைசி வரைக்கும் கஷ்டமோ நஷ்டமோ அதை நீதான் பார்த்து கொள்ள போகிறாய். அதற்கு தகுந்தது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ அற்புதமாகவே அமைத்துக்கொள். கண்ணீரை முதலில் சிந்துவதை நிறுத்து. எப்ப பார்த்தாலும் அதிகமான கண்ணீர்களை சிந்தி சிந்தி வாழ்க்கையில் நீ பல நாட்களை இழந்தது மட்டுமே மிச்சமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயங்கள் என்ன தெரியுமா? எப்ப பார்த்தாலும் அதிகமான பயங்கள் நிறைந்த வாழ்க்கை எப்பொழுதும் நரகம் போலவே தான் இருக்கும். நரகம் போல வாழ்க்கை வேண்டும் என்றால் பயந்து கொண்டே இருங்கள். அதே நேரத்தில் சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் என்றால் உடனடியாகவே ஒரு நிமிஷம் கூட
தாமதிக்காமல் உடனடியாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை மறந்து விடுங்கள். இல்லை, யாரிடம் சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிவிட்டு ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழுங்கள். ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே இருந்தது. ஆனால் இதற்குமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்திலும் கஷ்டம் என்பதும் இருக்காது, நஷ்டங்கள் என்பதும் இருக்காது. ஏனென்றால் உங்களை நான் தான் பயங்கர தைரியசாலியான ஒரு பிள்ளையாக மாற்றிவிட்டேனே. இப்பொழுது எல்லாம் பயம் இருக்கிறது. ஆனாலும் உன்னுடைய மனது ஐயோ என்ன, நம்ம பார்த்துக்கலாம், எல்லா விஷயத்தையும் நம்ம சரி செஞ்சிடலாம் அப்படிங்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணமும் உன்னுடைய மனதில் தோன்றுகிறது. ஏற்கனவே நீ பட்ட அனைத்து விஷயத்திற்கும் நான் பொறுப்பாக இருப்பேன். காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் உனக்கு நான் இன்பத்திற்கு மேல் இன்பமாகவே கொட்டி கொடுத்து கொண்டு வாழ வைத்து கொண்டே இருப்பேன். என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அனைத்திலும் இருந்து மீட்டு கொண்டு வரப்போவது இந்த சாய் ஆகிய நான் மட்டுமே. நீ ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் முதலில் ஒன்று தெரிந்து கொள். என் மீது முழு பாரத்தையும் போடு. யாரிடமாவது ஏதாவது ஒண்ணு சொல்லணுமா, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் செய்யணுமா, உடனே எதையும் பத்தி யோசிக்காத. எந்த ஒரு நிமிஷத்தையும் பத்தி நீ யோசிக்காத. புரிஞ்சுதா? எதையுமே பத்தி நீ யோசிக்காத. ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டுமே நீ யோசி. சாய் இருக்காரு, நம்ம அப்பா இருக்காரு, நமக்காக எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்க நமக்கு கடவுள் இருக்காரு அப்படின்னு முழு பாரத்தையும் என் மேல போட்டுட்டு உன்னோட வாழ்க்கையில நீ என்ன முடிவெடுக்கணுமோ எடு. முதல்ல நீ ஒரு விஷயம் செய்ய போற அப்படின்னா எல்லா தெய்வத்தையும் முதல்ல வணங்கு. அது என்ன விஷயமா வேண்டாலும் இருக்கலாம். ஒருத்தவங்கள்ட்ட போய் ஒரு விஷயம் பேசணுமா அப்படியா இருக்கலாம், இல்ல ஒரு விஷயத்த நீ செய்யணுமா அப்படியும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். முதல்ல பிள்ளையார கும்பிடு. பிள்ளையார கும்பிட்டுட்டு சிவனை கும்பிடு. அதுக்கப்புறம் உன்னுடைய குல தெய்வத்தை கும்பிடு. அடுத்தது உன்னுடைய இஷ்ட தெய்வங்களை கும்பிடு. எப்பொழுதும் இதெல்லாம் நீ செஞ்சுட்டு போய் ஒரு காரியத்துல இறங்குன அப்படின்னா அந்த காரியம் பிரம்மாண்டமா தான் இருக்கும். ஒரு பொழுதும் அந்த விஷயம் உனக்கு எந்த நேரத்திலேயும் தடங்களாவே இருக்காது. நம்பிக்கையோடு நீ செய்யக்கூடிய விஷயம், கடவுள் மீது பாரத்தை போட்டு நீ செய்யக்கூடிய விஷயம் அற்புதமா இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது மனசுக்குள்ள வச்சிருக்கிற வரைக்கும் தான் பாரம். அதுக்கு பிறகு அது பாரமே இல்லை. அதனால எது உனக்கு செய்யணுமோ அது இன்றே நீ துவங்கலாம். அது எந்த ஒரு விஷயத்திலேயும் அது உனக்கு தடையாக இருக்காது. காலம் நேரம் அனைத்தையும் பார்த்து சிலர் செய்வார்கள். ஆனால் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். அதே மாதிரிதான் நான் உனக்கு சொல்வது, நீ தெய்வத்து மேல பாரத்தை போட்டுட்டு எதுவா இருந்தாலும் நீ செஞ்சு பாரு. காலம் நேரம் எல்லாம் நீ பார்க்காவிட்டாலும் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். நீ காலம் நேரம் பார்க்காதே என்று சொல்லவில்லை, எது நடக்குமோ அது நடக்கும். அதனால் ஐயோ நம்ம இந்த நேரத்துல தெரியாம இது பண்ணிட்டோமே, இந்த நேரத்துல இது நாம இது பண்ணிட்டோமே, அதனாலதான் இது நடந்துச்சோ, இதனாலதான் அது நடந்துச்சோ அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பி கொள்ளாம எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்திற்கு மேல் மாற்றமாக வந்து கொண்டே இருக்கும். ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக எல்லாமே அற்புதமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இனிமேலும் அப்படியே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்த நான் கூடிய சீக்கிரமாக எல்லாத்தையும் செய்ய மாட்டேனா? எல்லா விஷயத்தையும் செய்வேன். ஆரம்பத்தில் எல்லாமே பயமாகவும் ஆரம்பத்தில் எல்லாமே தயக்கமாகவும் இருக்கும். ஆனால் கூடிய விரைவில் எல்லாமே ஒரு அற்புதமானது மட்டுமே. கவலைகள் வேண்டாம் அம்மா. யோசித்துப்பார், எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக நடக்க இருந்தது. ஆனாலும் நிச்சயமாக ஏதோ ஒரு வழியை காட்டி உன்னை நல்வழி நடத்தினேன். அதே போலவே எல்லா விஷயத்திலேயும் நான் நல்வழி நடத்துவேன். கோடான கோடி நன்றிகளை சொல்ல தயாராகிவிடு. ஏனென்றால் எப்பொழுதுமே என்னை நீ திட்டிக்கொண்டே இருப்பாய் தானே. இனிமேல் திட்ட வேண்டிய அவசியங்கள் ஒரு பொழுதும் இல்லை. ஏனென்றால் நானும் உனக்கு நல்லது செய்ய போகிறேன். எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயத்தையும் அற்புதமாக நடத்தி தரப்போகிறேன். கோலாகலமான வாழ்க்கையை நீ துவங்க போகிறாய். இதற்கு மேல் உனக்கு என்ன வேண்டும் சொல் பார்க்கலாம். ஒன்றுமே அல்ல.
நீ நிம்மதியாக இரு. நாளுக்கு நாள் ஒவ்வொன்றும் கைகூடி விட்டது. எதற்கெடுத்தாலும் கவலை கவலை என்று எதையும் நினைத்து கொண்டு ஓடாதே. கவலைகள் எப்பொழுதும் ஒரே இடத்தில் நிற்கக்கூடியது அல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்தடுத்து நகர்ந்து கொண்டே இருக்க போகுது. அதனால் எல்லாமே மாறும், எல்லாமே அற்புதத்திலேயே முடியும் என்று நம்புங்கள். நான் இருப்பேன். இன்று மட்டுமல்ல, என்றும் உங்களுக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். புரிகிறதா? சந்தோஷமாக இருங்கள். ஓம் சாய்ராம்.